Hello everyone, welcome back to our channel மருத்துவம் பழகலாம். This is பிரியதர்ஷினி. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா பல்ஸ் ஆக்சிமீட்டரை எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது தான். எல்லாருக்குமே தெரியும் பல்ஸ் ஆக்சிமீட்டர் வந்துட்டு நம்ம உடம்புல ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். இதுவே நீங்கள் வந்து ஒரு 1 year பேக் கேட்டுருந்தீங்க அப்படின்னா யாருக்குமே அப்படி ஒரு டிவைஸ்னால் என்னன்னே தெரியாது. பிகாஸ் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கோவிட் வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லார் வீட்லேயுமே வந்து இது ஒரு அத்தியாவசியமான ஒரு டிவைஸாக இருக்குது. ஏன்னா வந்து வீட்டில் வச்சுக்கிட்டா அவங்களே வந்துட்டு நம்மளே நம்மளோட ஆக்சிஜன் லெவலை வந்து மெஷர் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ முக்கியமான விஷயம் என்ன நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும், அது யூஸ் பண்ணும்போது என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பல்ஸ் ஆக்சிமீட்டர் அந்த நேம்லேயே இருக்குது. பல்ஸ்னால் வந்து நம்மளோட ஹார்ட் ரேட்டு, அப்புறம் ஆக்சிமீட்டர் வந்து ஆக்சிஜனை மெஷர் பண்ணுற ஒரு டிவைஸ். ஸோ இதில் நமக்கு வந்து ஹார்ட் ரேட்டும் மெஷர் பண்ணப்படும், அப்புறம் ஆக்சிஜன் லெவல் நம்ம உடம்புல எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டோம் அது வந்து மெஷர் பண்ணும். இது வந்து கிளிப் மாதிரி இருக்க ஒரு டிவைஸ். இது என்ன யூஸ் பண்ணுது அப்படின்னா ஒரு லைட்டை வந்து யூஸ் பண்ணுது. 2 லைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, இன்ஃப்ராரெட் அண்ட் ரெட் லைட். சின்னதாக சொல்கிற பாருங்க அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் என்ன பண்ணும் அப்படின்னா பல்ஸ் ஆக்சிமீட்டரை நம்மளோட ஃபிங்கர்ஸில் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மேலே இருந்து லைட் வந்து நம்மளோட விரல் வழியாக பாஸ் ஆகும். அந்த லைட்டை வந்து நம்ம ஆக்சிஜன் எவ்வளோ அப்சர்வ் பண்ணுதுன்றதை வச்சு தான் நம்ம உடம்புல ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டிவைஸ் வந்து டிஸ்பிளேல காட்டும். இதுதான் வந்து இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். நெக்ஸ்ட் நம்ம என்ன முக்கியமாக பார்க்க போகிறோம்னா என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா, இப்போ நீங்கள் இந்த ஃபிங்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபிங்கரில் நெயில் பாலிஷோ இல்லை மருதாணியோ டார்க் பிக்மெண்ட்டான எதுவுமே வந்து அந்த கையில் இருக்கக்கூடாது. மேக் ஷூர் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நெயில் பாலிஷு இல்லை மருதாணி இருக்குன்னா நீங்கள் வந்து வேறு ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான ரீடிங் கிடைக்கும். ஏன்னா வந்து மருதாணியோ நெயில் பாலிஷோ இருக்கும்போது உங்களுக்கு ஆக்சிஜன் கம்மியாக காட்டுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா மெயினாக நீங்கள் வந்து இண்டெக்ஸ் ஃபிங்கரும் மிடில் ஃபிங்கரும் தான் வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டரில் வைக்கணும். ஸோ வைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட கை வந்து ஈரமாக இருக்கக்கூடாது, ட்ரையாக இருக்கணும், கோல்டாக இருக்கக்கூடாது. ஸோ அப்படி ஈரமாக இல்லை கோல்டாக இருக்குது அப்படின்னா நல்லா கையை அந்த விரலை வந்துட்டு நல்லா ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரில் வைங்க. ஸோ அப்போ தான் கரெக்டான ரீடிங் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பல்ஸ் ஆக்சிமீட்டர் கையில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையை வந்து அங்கங்கே மூவ் பண்ணக்கூடாது, ஒரே இடத்துல பிளேஸ் பண்ணணும். பல்ஸ் ஆக்சிமீட்டரை வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 1 minute முன்னாடி வரைக்கும் எந்த பெரிய வேலையுமே செஞ்சுருக்கக்கூடாது. ஸ்டெப்ஸ் ஏறுறது, வேகமாக நடந்து வந்த உடனே வந்து செக் பண்ணுறது, அப்படி பண்ணிங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்க மாதிரி காட்டும். ஏன்னா நார்மலாக நமக்கு ஸ்டெப்ஸ் ஏறும்போது எல்லாருக்குமே மூச்சு வாங்குற ஒரு விஷயம் தான். ஸோ 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா வந்துட்டு நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிங்கன்னா கரெக்டான ரீடிங் வரும். எப்பவுமே வச்ச உடனே வந்து ரீடிங் கரெக்ட் ஒரே ரீடிங்கில் வந்து ஃபிக்ஸாக உட்காராது. ஸோ வந்து அது மாறிட்டே இருக்கும். வெயிட் ஃபார் தட். அப்போ வந்துட்டு உடனே வச்சு பார்த்த உடனே வந்துட்டு நமக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்க வேணாம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், அதுவே வந்து ஸ்டேபிளான ஒரு ரீடிங்காக காட்டும். அப்படியும் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது ஆனால் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேற ஒரு பர்சனுக்கு வந்து வச்சு பாருங்கள். அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சானிடைஸ் பண்ணுங்கள். ஒரு காட்டன் ஸ்வாப்பில் லைட்டாக சானிடைசர், ரொம்ப வெட்டாக்காதீங்க, லைட்டாக சானிடைசர் வச்சுட்டு நீங்கள் ஃபிங்கர் வச்ச இடத்துல லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பர்சனுக்கு யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கிராஸ் கண்டாமினேஷன், ஒருத்தர்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட வந்து இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறத வந்து தடுக்கும். அப்படி அவங்களுக்கு செக் பண்ணி அவங்களுக்கும் கம்மியாக தான் காட்டுது பட் அவங்களும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னா அது வந்து அந்த டிவைஸில் தான் பிரச்சனை. ஒன்று வந்து பேட்ரி மாற்றி பாருங்கள், அப்படி இல்லைனா வந்து டிவைஸ் தான் பிரச்சனை. இல்லை சப்போஸ் நீங்கள் வேறு ஆளுக்கு செக் பண்ணும்போது அவங்களுக்கு நார்மலாக காமிக்குது, உங்களுக்கு மட்டும்தான் கம்மியாக காட்டுதுன்னா உங்கள் உடம்புல வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களோட டாக்டரை வந்து கன்சல்ட் பண்ணிக்கணும். ஓகே, எங்ககிட்ட பல்ஸ் ஆக்சிமீட்டர் இல்லை, நான் எப்படி வந்து என்னோடய ஆக்சிஜன் லெவலை வந்து செக் பண்ணுறது என் உடம்புல அப்படின்னா ஈஸியான மெத்தட். என்ன மெத்தட்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு மூச்சு வாங்குது அப்படின்னாவே வந்துட்டு நம்ம உடம்புல ஆக்சிஜன் பற்றாக்குறை அப்படின்னு தான் அர்த்தம். அதே மாரி எவ்வளோ அளவில் குறைபாடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது. ஓரளவுக்கு இப்போ கொஞ்சம் வேலை செய்யும் போது மூச்சு வாங்குதுன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்களால பேசவே முடியல அப்படின்னா வந்து 92 கீழே வந்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். நார்மல் ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 96லேருந்து 99 வரைக்கும் இருக்கலாம். அப்படி உங்களுக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை உங்கள் உடம்புல இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்படி தான் வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டரை யூஸ் பண்ணணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.
இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.